ஏதாவது கிரிமினல் தனம் பண்ண இவ்வளவுதான், நீயும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கு. என்னடா அப்பா அப்படி பேசுறாரே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? வர வர அப்பா ஓவரா பண்றாருக்கா. அவரை மீறி நான் பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, உன்னையும் என்னையும் அவர் எதிரி மாதிரி தாண்டா பாத்துட்டு இருக்காரு. ஏன் பொண்டாடி சொத்தை எழுதி வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாருக்கா? என்ன வெளியே போக சொல்றாரு? துளசியை கூட்டு நான் வெளியே போயிட்டா இவர் என்ன பண்ணுவாரு? நீ என்னடா சொல்ற? ஆமா, துளசி ஏன் பொண்டாடி தானே, அவளை கூப்பிட்டு தண்ணி கொடுத்துட்டு போலாம்ல. தனி கொடுத்தனமா? வீட்டை விட்டு நீ எங்க போவ, என்ன பண்ணுவ? அக்கா, உன்ன மாதிரி இந்த வீட்டை எதிர்பார்த்து நான் இல்லக்கா. நான் தனி கொடுத்துட்டு போறேன். அவர் துளசி கிட்ட சத்தியம் வாங்கிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரா? என் பொண்டாடி சொத்தெல்லாம் எனக்கு தான் அவர் காட்டுறேன்க்கா. ஐயோ, இவ வேற ரூட்ல போறானே, மொத்தமா நம்ம ஏமாந்துருவோம் போல இருக்கே. என்னடா இது, நல்ல யோசனையா தாண்டா இருக்கு. ஆனா நீ கூப்பிட்டா துளசி உன்னை நம்பி வருவாளா? வருவா. இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பாக்கா. கேப்பாடா, நீ கூப்பிட்ட உன் பொண்டாட்டியும் வருவா. ஆனா இப்ப அவ சிதம்பரத்தோட மருமக. அவரு வேற அவளை மகன்னு சொல்லி உருகிட்டு இருக்காரு. அவளுக்கு அதுதானே பெருசா தெரியும். அவரை விட எனக்கு பெருசா டிராமா பண்ண தெரியும்க்கா. நானும் அவரான்னு துளசியை முடிவு பண்ண வைக்கிறேன். டேய், கண்டிப்பா அவ வரமாட்டா. ஆனா உன்கிட்ட அவ கெஞ்சி கதறி நம்ம எங்கே இருக்கலாம்னு சொல்லுவாளே தவிர உன் கூட அவ கிளம்பி வர போறதே கிடையாது. வரலன்னா அவளுக்கும் வச்சுக்கிறேன்க்கா. டேய் வேணாண்டா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. இது இப்படியே ஆற போடு, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம்டா. அக்கா, எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுக்கா. நான் அவளை தனியா கூட்டு போயிட்டேன்னா அவ சொத்து மேல இங்க இருக்கிற யாருக்கும் உரிமை கிடையாது. உன் அப்பா, உன் அம்மா, தங்கச்சின்னு எல்லாருமே நடுத்தருல தான் நிக்கணும். நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா நீ அவங்க கூட சேர்ந்து ரோட்ல தான் நிக்கணும். இங்க பாரு தனுஷ், நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பாக்கு இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா இந்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறமா எதுவுமே பண்ண முடியாதுடா. அத நான் பாத்துக்கிறேன். இப்பவே போய் நான் துளசி கிட்ட பேசுறேன். தனுஷ் நில்லு. என்னவ இப்படி பண்றான்? நாம ஒரு பிளான் போட்டா இவன் வேற மாதிரி ஒரு பிளான் பண்றான். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.